மகத்தான கிருபையினால் அவருடைய இறை இல்லத்தில் அவன் மீது கடமையாக்கிய மகரினுடைய தொழுகை தொழுது விட்டு அவருடைய அருளை எதிர்பார்த்த வண்ணம் நம்மெல்லாம் வந்து கொண்டிருக்கின்றோம். நம்முடைய எண்ணத்திற்கும் செயலுக்குமான பரிபூர்ணமான கூலிய உலர்ப்பு சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் தந்தருவாக பிரார்த்தனை செய்தனாக இந்த வகுப்பை ஆரம்பிக்கின்றேன். நேற்றைய தினம் அபூ பர்ஸத் அல்-அஸ்லமி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஹதீஸை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய தொழுகையை இவ்வாறு அமைத்துக் கொண்டார்கள், எந்தெந்த நேரத்தில் அமைத்துக் கொண்டார்கள் என்பதை குறித்து பார்த்தோம். அப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தொழுகையினுடைய நேரத்தை பற்றி சொல்லும் பொழுது அபூ பர்ஸத் அல்-அஸ்லமி ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி காமிக்கிறாங்க, وكان يستحب أن يؤخر العشاء التي تدعونها العتمة. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஷா தொழுகையை தாமதப்படுத்துவதற்கு விரும்பினார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஷா தொழுகையை தாமதப்படுத்துவதற்கு விரும்பினார்கள் அப்படின்னு சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதற்கு முன்னாடி ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு ஹதீஸ்ல பார்த்த மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஷா தொழுகைக்கு மக்கள் உடனடியாக வந்துட்டாங்கன்னு சொன்னா, விரைவாக வந்து ஒன்று குழுமிட்டார்கள் சொன்னா அஜ்ஜல் அவசரமாக ரசூலுல்லாஹ் தொழ வச்சிருவாங்க. வைதா ரஅஹும் அப்தஉ அவர்கள் தாமதமாக வருவதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டார்கள்னா அஹ்ஹர ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிற்படுத்துவார்கள். இந்த ஹதீஸ்ல இருந்து மக்களுடைய நிலைமையை கவனித்து அவர்களுடைய வசதியை கவனித்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையை முற்படுத்தவும் செய்திருக்கிறார்கள், பிற்படுத்தவும் செய்திருக்கிறார்கள். எப்போ ஒரு சிறப்புக்குரியதை செய்யறதுக்கான வாய்ப்பு கிடைக்குதோ அப்ப அந்த சிறப்புக்குரியதை செய்வதுதான் சிறந்தது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இஷாவை தாமதமாக தொழுவது சிறப்புக்குரியது, அதுதான் அதனுடைய நேரம். ஏன்னா வேற ஒரு ஹதீஸ்ல ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லி காமிக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஷா ரொம்ப தாமதமாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டுல இருந்து வெளியே வந்தாங்க. எந்த அளவுக்கு தாமதமாகனா மக்கள் வந்து காத்து கிடக்குறாங்க, சஹாபாக்களுடைய தலைகள் எல்லாம் குனிந்திருச்சு, அந்த அளவுக்கு அவர்கள் தூக்கம் மிகச்சிருச்சு. சிறிய பிள்ளைகள் பெண்கள் எல்லாம் தூங்கிட்டாங்க. அந்த அளவுக்கு தாமதமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டை விட்டு வெளியே வராங்க. வெளியே வந்து நீளமாக தொழு வைத்து விட்டு அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்னஹா லவக்துஹா, நிச்சயமாக இதுதான் இந்த இஷா தொழுகையினுடைய வக்து, லவ்லா அன் அஷுக்கா அலா உம்மதி, என்னுடைய உம்மத்துக்கு சிரமம் இல்லை என்றால் இதுதான் இந்த இஷா தொழுகையினுடைய வக்து அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஷா தொழுகையை தாமதப்படுத்தி இருக்கிறார்கள். அப்ப இஷா தொழுகையுடைய நேரம் என்ன? அப்ப அடிவானத்துல நாம அந்த சிகப்பு நிறம் மறைந்ததுக்கு பிறகு கும் இருட்ட ஆனதுக்கு பிறகு ஆரம்பித்து அதுல இருந்து இரவினுடைய மத்திய பகுதி வரைக்கும், இப்ப இரவினுடைய மத்திய பகுதி வரைக்கும் சொல்லும் போது நம்மள பெரும்பாலானுக்கு 12 மணி அப்படின்னு தான் ஞாபகம் இருக்கும். இப்ப இரவனுடைய நடுநிசி நேரம் அது எப்பொழுதுமே 12 மணியா இருக்கும்னு அவசியம் கிடையாது. பகலையும் இரவையும் நம்ம கணக்கு பண்ணும்போது சூரியன் எப்பொழுது மறையுது, சூரியன் அடுத்து எப்போது உதிக்குது, அந்த 2 நேரத்தையும் பார்த்து அந்த 2 நேரத்தினுடைய மத்திய நேரம் தான் இஷா முடியக்கூடிய நேரம். உதாரணத்துக்கு சாயங்காலம் 6 மணிக்கு சூரியன் மறையுது, காலையில 6 மணிக்கு சூரியன் உதிக்குது. அப்ப 2த்துக்கு மத்தியில் இருக்கக்கூடிய நேர வித்தியாசமானது 12 மணி நேரம். அப்ப 6 மணில இருந்து 6 மணி நேரம் 12, 12 மணிக்கு இஷா முடிகிற நேரமா இருக்கும். சில சந்தர்ப்பமாக சூரியன் வந்து தாமதமாக மறையலாம். அதுக்கு 6:30 மணிக்கு சூரியன் மறையுது, திருப்பி 5:30 மணிக்கு சூரியன் உதிக்குது அப்படின்னு சொன்னா அந்த நேரத்தை நம்ம கணக்கு போட்டுக்கணும். அதுல எது பாதியா வருதோ 11:30 மணி அதுல பாதியா இருக்கும், நடுநிசி நேரமா இருக்கும். அப்ப 11:30 மணியோட என்ன ஆயிருது, இஷாவுடைய தொழுகையினுடைய நேரம் முடிந்து விடுகிறது. இப்படி இஷாவுடைய தொழுகையுடைய நேரம் அடுத்த நாள் ஃபஜ்ர் வரைக்கும் கிடையாது, மாறாக இரவினுடைய நடுப்பகுதி வரைக்கும். இரவினுடைய நடுப்பகுதி என்பது எப்பொழுது சூரியன் மறைந்து அடுத்து எப்பொழுது உதிக்கிறது என்பதை கவனிச்சு அதனுடைய நடுப்பகுதியை என்ன பண்றோம், நம்ம முடிவு செய்யறோம். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஷா தொழுகையை தாமதப்படுத்துவதற்கு விரும்பி இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி இவர்கள் சொல்லுவதிலிருந்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறப்பானதை எப்பொழுதுமே எடுக்க விரும்புறாங்க. அதே மாதிரி சிறப்பானதை விட்டு விடுவது மக்ரூஹா இருக்கும். ஈசாருல் இபாதத்தி லிகைரிஹி மக்ரூஹுன் அப்படின்றது மார்க்கத்தினுடைய காயிதாக்கள் ஒன்று. அதாவது சிறப்பான ஒரு இபாதத் சார்ந்த ஒன்று, நன்மை கிடைக்கும் என்கின்ற ஒன்று. அந்த நன்மை கிடைக்கும் என்கிறதுக்கு, நன்மை கிடைக்கிறதுக்கு அடுத்த ஆளுக்கு நம்ம விட்டு கொடுக்குறோம் இல்லையா, அது மக்ரூஹான விஷயம். உதாரணத்துக்கு முதல் சஃப்ல இருக்கக்கூடிய நன்மையை நீங்கள் அறிந்து கொண்டீங்கன்னு சொன்னா உங்கள ஒருவர் குழுக்கள் போட்டு கூட என்ன பண்ணுவாரு, முதல் சஃபை அடைகிறதுக்கு விரும்புவாரு அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிக்கிறாங்க. முதல் சஃப்ல இடம் இருக்குது, வந்து நிற்கிறதுக்கு அவருக்கு முடியும், அவருக்கு வலு இருக்குது.
இருந்தாலும் அடுத்தவரை முதல் சப்புகளை அனுப்புறாரு அப்படின்னு சொன்னா இது மக்ரூ. இது விரும்பத்தக்க காரியம் கிடையாது. முதல் சஃபனுடைய நன்மையை என்ன பண்ணிட்டார், அவரு இழந்துட்டார். அப்ப எது சிறப்புக்குரியதோ அந்த சிறப்புக்குரியதை முடிஞ்ச அளவுக்கு அடைகிறதுக்கு முயற்சி பண்ணும். ஃபர்ஸ்ட் சஃப்ல முதல் சஃப்ல கொஞ்சம் இடம் இருக்குனாலும் அந்த இடத்த அந்த கேப்பை ஃபில் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணும், முயற்சி பண்ணும். இதே மாதிரிதான் எது எதெல்லாம் சிறப்புக்குரியதா இருக்கோ முடிந்த அளவுக்கு அந்த சிறப்புக்குரியதை அடைகிறதுக்கு முயற்சி பண்ணணும். அப்படி இல்லை, அதனால ஏதேனும் பாதிப்பு வரும் என்கின்ற பட்சத்துல அதை நாம தவிர்த்து கொள்வது நல்லது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடைமுறையில இருந்து நம்ம இதை எடுக்கிறோம். ஏன்னா மக்களை ரொம்ப நேரம் தாமதப்படுத்தினா அவர்களுக்கு அன்றாட வாழ்க்கை பாதிக்கப்படும் என்பதனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்றோ ஒரு நாள் மட்டும் என்ன பண்ணியிருக்கிறாங்க, இந்த மாதிரி தொழுகையை ஒரு முறை ரொம்ப தாமதப்படுத்தி இஷாவை அதனுடைய உரிய நேரத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழ வைத்திருக்கிறார்கள். அப்ப அதுல இருந்து சஹாபாக்கள் புரிந்தது என்னன்னு சொன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பக்கூடியவர்களாக இருந்தார்கள். எதை? ஐ யுஅখিர மினல் இஷா, இஷா தொழுகையிலிருந்து சில நேரம் தாமதப்படுத்துவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பக்கூடியவர்களாக இருந்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு, அல்லத்தி ததுஊனஹல் அத்தமத, அந்த இஷா தொழுகையை நீங்கள் அத்தமா அப்படின்னு சொல்லுவீங்க. அப்ப அத்தமா அப்படின்றது ஒரு அரபி வார்த்தை. இது அரபுக்கள் பயன்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை. அதாவது நல்ல இருட்டு ஆனதுக்கு பிறகு அத்தமா அப்படின்ற வார்த்தையை அவர்கள் பயன்படுத்துவார்கள், முழுமையாக இருள் அடைந்தது பிறகு. இது அரபுக்கள், அதுவும் குறிப்பாக நகர்ப்புறம் இல்லாத புறநகர் வாசிக்கிற இடத்துல புழக்கமாக இருந்த ஒரு வார்த்தையானது. இந்த வார்த்தையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயன்படுத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லி தடுத்திருக்கிறாங்க. இஷா தொழுகை அப்படின்னு நம்ம சொல்றோம், ஆனா அவர்கள் அத்தமாவுடைய தொழுகை அப்படின்னு சொல்லுவாங்க, அத்தமத் அப்படின்ற தொழுகை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வார்த்தையை நீங்கள் பயன்படுத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. காரணம் என்னன்னு சொன்னா, அந்த வார்த்தையில் இருக்கக்கூடிய ஒரு மோசமான அர்த்தத்தின் காரணத்தினால ரசூல் அதை பயன்படுத்த வேண்டாம் சொல்லி தடுத்தாங்க. அடுத்து தொடர்ச்சியாக சொல்றாங்க, வகான யக்ரஹு அன்-நௌம கப்லஹா வல் ஹதீஸ பஅதஹா, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஷாவுக்கு முன்னாடி உறங்குவதை வெறுத்தார்கள். அடுத்து இஷாவுக்கு பின்னாடி பேசுவதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெறுத்தார்கள். இந்த ரெண்டு விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க. இஷாவுக்கு முன்னாடி தூங்குறது, அதாவது மக்ரீபுக்கு பிறகு தூங்குறது. மக்ரீபுக்கு பிறகு தூங்கும் பொழுது என்ன ஆகும்னு சொன்னா, அவர் இஷாவுடைய தொழுகையை தொழாமல் போவதற்கான வாய்ப்பு அந்த இடத்துல ஜாஸ்தி. மக்ரீப் பிறகு தூங்குவதனால் இஷா தொழுகையை தொழாமல் போவதற்கான வாய்ப்பு ஜாஸ்தி. இஷாவுடைய நேரம்லாம் முடிஞ்சு அதுக்கு பிறகு அடுத்த நாள் எந்திரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ அதனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்றாங்க, அது தடுக்கிறாங்கன்னு பாக்குறோம். அல்லது அவர் ஒருவேளை அந்த இஷா தொழுகைக்கு அவர் எந்திரிக்கும் போது கூட அறத்தூக்கத்திலே இருப்பார். அவர் முழுமையாக அவருடைய தூக்கம் முழுமை பெறாதனால, தூக்கத்தில் அவருடைய பங்கை எடுத்துக்கொள்ளாதனால, அவர் இஷா தொழுகைக்கு நின்னாலுமே ஒரு விதமான ஒரு அரை தூக்கத்திலே இருக்கிறதால என்ன ஓதுறாரு என்ன செய்யறாரு அப்படின்றது முழுமையா அவருக்கு விளங்காமல் போகும், முழுமையா நன்மைகள் கிடைக்காமல் போகும். அதனாலேயே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஷாவுக்கு முன்னாடி தூங்குவதை வெறுத்திருக்கிறார்கள். வல் ஹதீஸ பஅதஹா, இஷாவுக்கு பின்னாடி பேசுவதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெறுத்திருக்கிறார்கள். அப்ப இஷாவுக்கு பின்னாடி அதிக நேரம் தேவையில்லாம செலவு செய்வது கூடாது. பேசுறது அப்படின்னு நம்ம சாதாரணமா சொல்லும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெறுப்புக்குரிய செயலாக இது இருக்கும் போது அது நன்மையான பேச்சுக்களை தான் இந்த இடத்துல குறிக்குது. ஏன்னா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருபோதும் மோசமான பேச்சுக்களை பேச போவது கிடையாது, சஹாபாக்களும் மோசமான பேச்சுக்களை பேச போவது கிடையாது. அப்ப நன்மையான பேச்சுக்களாக இருந்தாலுமே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை வெறுத்திருக்கிறார்கள், அவர்களுக்கு அது பிடிக்கல. ஆனா சில நேரங்கள்ல சில இடங்கள்ல விதிவிலக்கு இருக்குது அப்படின்றது பாக்குறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை நம்ம பார்க்கும்போது சில காரியங்களுக்காக மட்டும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஷாவுக்கு பிறகு மக்களுக்கு மத்தியில் என்ன பேசி இருக்கிறாங்க. என்னென்ன காரியங்கள்? முதலாவது மார்க்கத்தை கற்றுக் கொடுப்பதற்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஷாவுக்கு பின்னாடி பேசி இருக்கிறாங்க. அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி காமிக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை ரொம்ப தாமதமாக எங்களுக்கு இஷா தொழுகை வச்சுக்கிட்டு அதுக்கு பிறகு இஷா முடிச்சதுக்கு வரை எங்க இடத்துல பேசுனாங்க. அப்போ ஒரு செய்தியை சொன்னாங்க, முக்கியமான ஒரு செய்தியை சொன்னாங்க. இன்றுல இருந்து 100 வருடத்துல இந்த உலகத்தின் மீது இருக்கக்கூடிய யாரும் இருக்க மாட்டார்கள் அப்படின்ற செய்தியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் அப்படின்ற இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க. அப்ப இஷா தொழுகைக்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில செய்திகளை சொல்லி இருக்கிறாங்க. அதே மாதிரி சஹாபாக்களுக்கு சில விஷயங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். அப்ப எதெல்லாம் மார்க்க ரீதியாக ஒரு மனிதனுக்கு பலன் அளிக்குமோ அதற்காக என்ன பண்ணிக்கலாம், அவர் இஷா தொழுகைக்கு பிறகு பேசிக்கலாம். அதே மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஃபியா பின்த் ஹுயை ரலியல்லாஹு அன்ஹாவோட என்ன பண்ணிருக்காங்க, இஷாவுக்கு பிறகு நீண்ட நேரம் பேசி இருக்கிறாங்க அப்படின்ற செய்தியும் கிடைக்குது. அப்ப ஒரு மனிதர் தன்னுடைய மனைவி இடத்துல தன்னுடைய குடும்பத்தார் இடத்துல இஷா தொழுகைக்கு பிறகு அவர்களிடத்துல பேசுவது என்பது அவர்களுக்கு மத்தியில் ஒரு நல்ல இணக்கத்தை ஏற்படுத்தும். அப்ப இதுவும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நடைமுறையிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய பாடம். ஒரு மனித இடத்துல நம்ம பேசும்போது இஷா தொழுகைக்கு பிறகுதான் நமக்கு
டைம் கிடைக்குது, அப்பதான் அவர்களுக்காக நம்ம நேரத்தை செலவு செய்ய முடியும் அப்படின்னா நம்ம நேரத்தை செலவு செஞ்சு ஆக வேண்டும். ரெண்டாவது, இந்த இடத்துல மட்டும் விதிவிலக்கு கொடுப்பதற்கு காரணம் குடும்ப வாழ்க்கை என்பது அவ்வளவு முக்கியமானது. குடும்பத்துல கணவனுக்கும் மனைவிக்கும் மத்தியில, குடும்பத்தார்களுக்கு மத்தியில உல்ஃபத் அப்படின்ற ஒரு நெருக்கத்தை, ஒரு இணக்கத்தை ஏற்படுத்துவதற்கு சில சந்தர்ப்பங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெறுத்தது கூட அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்திருக்கிறார்கள். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய மனைவி இடத்துல இரவு நேரங்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்க, பேசியிருக்கிறாங்கன்ற செய்தி வருது. அதே மாதிரி விருந்தாளிகள் வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. அப்ப விருந்தாளிகள் வீட்டுக்கு வந்த பிறகு அவர்களிடத்துல ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்துவதற்காக, இணக்கத்தை ஏற்படுத்துவதற்காக என்ன பண்ணலாம், அவரிடத்தையும் நாம பேசி கொண்டிருக்கலாம். அப்ப இந்தந்த இடங்கள்லாம் விளக்குகள் அடிக்கப்பட்டிருக்குது இஷாவுக்கு பிறகு முழித்திருப்பது. இதை தவிர்த்து பெரும்பான்மையா இஷாவுக்கு பிறகு முழித்திருப்பதோ பேசி அரட்டை அடிப்பதோ அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெறுத்திருக்கக்கூடிய காரியம் அப்படின்றது நமக்கு தெரியுது. அப்படின்னா என்ன அர்த்தம், இதுவே வெறுப்புக்குரிய செயல் அப்படின்னு சொன்னா தேவையில்லாம இஷாவுக்கு பிறகு உட்கார்ந்து இருக்கக்கூடிய இன்டர்நெட்ல இருக்க சோசியல் மீடியாக்கள் எல்லாத்துலயும் பவனி வர்றது, சோசியல் மீடியாக்கள் எல்லாத்தையும் வளம் வர்றது, இருக்கக்கூடிய போஸ்டுகளை பார்த்துட்டு தேவையில்லாம இரவு நேரத்துல 12 மணி 1 மணி 2 மணி வரைக்கும் முழிச்சிருக்கிறது, இதெல்லாம் முழுக்க முழுக்க வெறுக்கத்தக்கது. அடுத்த நாள் காலையில பலரும் பாக்குறோம் ஃபஜ்ர் தொழுகைக்கு வர்றாங்க. சில பேரு வரக்கூடியவர்கள் கூட அறத்தூக்கத்திலே இருக்கிறாங்க. அவர் என்ன ஓதுறாரு, அவருக்காக துவா கேட்கிறாரா அல்ல சபிக்கிறாரா, அவரு அல்லாஹுக்காக இன்னும் தொழுகிறாரா அல்லது வேற யாருக்காக இன்னும் தொழுகிறாரா, எதுவுமே அவருக்கு தெரியல. முற்றுமாக சுயநலமற்றவராக இருக்கிறார். கடைசியில பலரும் தொழுகையிலிருந்து அத்தையாத்திலே உட்கார்ந்து அப்படியே தூங்கி அதுக்கு பிறகு சலாம் கொடுக்க கூட மறந்துடுவாங்க. அப்ப இரவு நேரத்துல போதுமான அளவு தூக்கத்தை எடுக்காததான் இதற்கான முக்கியமான காரணம். அப்ப இரவு நேரத்துல எவ்வளவு விரைவாக நம்மால் தூங்க முடியுமோ, எவ்வளவு வேலை நமக்கு இல்லையேனா விரைவாக தூங்குவது மிகச்சிறந்தது, மார்க்கம் அனுமதிக்கு. அதே மாதிரி இரவு நேரங்களில் வெளியில சுற்றி திருவது அது மிக மோசமான ஒரு செயல். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு நேரத்துல நீங்க பயணம் பண்றதனுடைய ஆபத்தை அறிஞ்சீங்கன்னு சொன்னா நீங்க இரவு நேரத்துல வெளியே போக மாட்டீங்கன்னு சொன்னாங்க. அவ்வளவு மோசமானது இரவு நேரங்கள்ல வெளியில சுற்றி திருவது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ராக்கிபு ஷைத்தான், தனியாக பயணம் பண்ணக்கூடிய ஷைத்தான் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு ராக்கிபானி ஷைத்தானான், 2 தனியாக பயணம் பண்ணக்கூடியவர்களும் ஷைத்தான்கள் தான். சலாசத்து ருக்காப், 3 பேர் பயணம் பண்ணாதான் அது பயணிகள் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. காரணம் என்னன்னு சொன்னா அதுல அவர்கள் ஏற்படுத்தக்கூடிய பாதிப்பும் தீமையும் தான். இப்படி இரவு நேரம் என்பது அல்லாஹு தஆலா நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஆடை. வஜஅல்னா லைலக்கும் லிபாசா, அல்லாஹ் நாம் உங்களுக்கு இரவை ஆடையாக போர்த்தி இருக்கிறோம். அந்த ஆடையில நம்ம சுகம் காணணுமே தவிர அந்த நேரத்தை முழிச்சு இருந்து தேவையில்லாம நேரங்களை போக்கி கொண்டு தேவையில்லாம அரட்டை அடிச்சுக்கிட்டு தேவையில்லாம அந்த இடத்துல உட்கார்ந்து பேசி கொண்டிருக்கிறது அல்லது போனை நோண்டி கொண்டிருக்கிறது, இது எல்லாமே மார்க்க ரீதியாக தடை செய்யப்பட்டது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வெறுப்புக்குண்டான செயல் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறோம். அடுத்து இறுதியாக சொல்றாங்க, வகான யன்தஃபிலு மின் ஸலாத்தில் கதாத்தி ஹீன யஅரிஃபு ரஜுலு ஜலீஸஹு, ஒரு மனிதர் தனக்கு பக்கத்துல இருக்கக்கூடியவரை அறிந்து கொள்ளும் போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபஜ்ர் தொழுகையிலிருந்து கிளம்புவார்கள் அப்படின்னு ரசூலுல்லாஹி, அதாவது அப்படின்னு அந்த சஹாபி அபு பர்ஸத் அல் அஸ்லமி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. இப்ப இந்த ஹதீஸ் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு மனிதர் தங்கள் பக்கத்துல இருக்கக்கூடிய மனிதரை அறிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையை நீட்டுவார்கள். ஆனா இதுக்கு மேல இருக்கிற ஹதீஸ் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஹதீஸ் நாம் பார்க்கும்போது பெண்கள்லாம் பள்ளிக்கு வருவாங்க, அவர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, தங்களுடைய மேல ஆடைகளை போத்தி முடிக்குவாங்க. ஆனா அவர்கள் வெளியில போகிற வரைக்கும் அவர்களை யாராலும் அடையாளம் கண்டுக்க முடியாது. சும்மா எர்ஜிஅன இலா புயூத்திஹின்ன லா யஅரிஃபுன அஹதும் மினல் கலஸ், கலஸின் காரணத்தினால் வெளிச்சம் அந்த அளவுக்கு வராததன் காரணத்தினால அந்த பெண்களை யாருமே அறிந்து கொள்ள மாட்டார்கள். அவங்க யாருன்னு, வந்தது யாரு போனது யாருன்றது தெரியாது அப்படின்னு சொல்லி ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க. அப்ப இந்த ஹதீஸ்க்கும் அந்த ஹதீஸ்க்கும் முரண்பாடா இருக்குதே அப்படின்ற மாதிரி ஒரு சந்தேகத்தை கிளப்புறாங்க. எந்த முரண்பாடும் கிடையாது. ஏன்னா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபஜ்ர் தொழுகையை தாமதப்படுத்தியிருக்காங்க, நீட்டி இருக்கிறாங்க. நீட்டு எந்த அளவுக்கு நீட்டி இருக்கிறாங்க, ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு அடிவானத்திலிருந்து வெளிச்சம் வர வரைக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீட்டி இருக்கிறாங்க. இந்த வந்தவர்களுடைய பெண்கள் தங்களுடைய உடலை முழுமையா மறைச்சிருக்கிறாங்க, தலையை முழுமையா மறைச்சிருக்காங்க. முத்தலஃபியாத் அப்படின்னு ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க. அப்பனா தலையை முழுமையா மறைச்சிருக்கிறாங்க, முகத்தையும் மறைச்சிருக்கிறாங்க. அப்ப அதனாலதான் வந்தது யாரு என்பதை என்ன பண்ண முடியல, யாராலும் அடையாளம் கண்டுக்க முடியாத அளவுக்கு பெண்களுக்குள்ளேயே அடையாளம் கண்டுகொள்ள முடியாத அளவுக்கு அவர்கள் வந்துட்டு உடனடியாக என்ன பண்ணியிருக்காங்க, திரும்பி போயிருக்கிறாங்க. ஆனா ஆண்களை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. அவர்கள் தங்களுக்கு பக்கத்துல ஒட்டி இருக்கக்கூடியவருடைய முகத்தை பார்த்தா சின்ன வெளிச்சத்துல இது இவர்தான் அப்படின்னு சொல்லி ஒரு தோராயமாவது அவரால் கண்டுகொள்ள முடியும். அதனாலதான் இந்த அபு பர்ஸத் அல் அஸ்லமி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லும் போதே ஒரு ஆள் தனக்கு பக்கத்துல இருக்கவரை தெரிஞ்சுக்குவாரு, தூரத்துல இருக்கவரை என்ன பண்ண முடியாது, அவரால் அடையாளம் கண்டுகொள்ள முடியாது. ஏன்னா அவர் தூரத்துல இருக்காரு, இன்னும் முழுமையாக வெளிச்சம் பரவல, அதனால தூரத்துல இருக்கவரை அடையாளம் கொள்ள முடியாது. பக்கத்துல இருக்க ஆளுடைய முகத்தை அவர் பார்த்தாருன்னு சொன்னா ஒரு தோராயமான ஒரு வெளிச்சத்துல அவரை அடையாளம் கொள்ள முடியும்.
ஜலீசஹு, தனக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஆளை அடையாளம் கண்டு கொள்ளக்கூடிய அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணுவாங்க, ஃபஜ்ர் தொழுகையில இருப்பார்கள். வகான யக்ரவு பிஸ்ஸித்தீன இலா மியா, 60 முதல் 100 வசனங்களை வரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபஜ்ர் தொழுகையில ஓதுவார்கள் என்பதை அபூ வர்ஸத் அல்-அஸ்லமி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காமிக்கிறார். இதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தொழுகை முறையாக இருந்தது. ஒவ்வொரு தொழுகைக்கான நேரமும் இப்படி. ஃபஜ்ர் தொழுகையினுடைய நேரம் என்பது அடிவானத்துல மெய் வெளுத்தல் அல்லது கிழக்கு வெளுத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. அடிவானத்தை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஃபஜ்ருக்கு முன்னாடி சஹரனுடைய நேரம், நீங்க சஹர் சாப்பிடக்கூடிய நேரத்தில் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அடிவானத்துல நீளமா ஒரு வெளிச்சம் இருக்கும். அந்த வெளிச்சம் வந்துருச்சுன்னு சொன்னா அதான் ஃபஜ்ருடைய நேரம். அதுக்கு முன்னாடி வரைக்கும் இரவு நேரத்துல நடுநிசி நேரத்துல நீங்க பாத்தீங்கன்னா நேராக ஒரு வெளிச்சம் போகும். அந்த நேரான வெளிச்சம் இருக்கிற வரைக்கும் ஃபஜ்ர் இன்னும் உதயமாகல அப்படின்னு அர்த்தம். இப்ப அடிவானத்துல நீளமாக ஒரு கோடை போன்று ஒரு வெளிச்சம் போடுச்சுன்னா அது ஃபஜ்ருடைய நேரம் உதயம் ஆயிருச்சு, ஆரம்பமாயிருச்சுன்னு அர்த்தம். அதுக்கு பிறகு சூரியன் உதயமாற வரைக்கும் ஃபஜ்ருடைய நேரம், சூரியன் உச்சியிலிருந்து சாயும் போது துஹருடைய நேரம், அடுத்து ஒரு மனிதனுடைய நிழல் அவருடைய நிழலுக்கு ஈக்குவலா வந்துச்சுன்னா அது துஹருடைய நேரம் முடிஞ்சு அசருடைய நேரம் ஆரம்பிக்குது. அடுத்து அசருடைய நேரம் சூரியன் மறைகிற வரைக்கும் அசருடைய நேரம், சூரியன் மறைஞ்ச பிறகு மகரிபினுடைய நேரம், அடுத்து கிழக்குல, அடுத்து மேற்குல அதனுடைய கிழக்குல அதனுடைய வெளிச்சம் எல்லாம் முழுமையாக மங்கி இருளானதுக்கு பிறகு இஷாவுடைய நேரம் ஆரம்பிக்குது. அதுல இருந்து இரவனுடைய நடுநிசி நேரம் வரைக்கும் இஷாவுடைய நேரம் அப்படின்றத பாக்குறோம். இந்த நேரத்துக்குள்ள தொழுகப்படுகின்ற தொழுகை தான் அதனுடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படும். அது தாண்டி தேவையில்லாமல் ஷரியத்துடைய காரணம் இல்லாமல் ஒரு ஆள் தன்னுடைய தொழுகையை தாமதப்படுத்துறாள்னா அதனுடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது. இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நாட்கள்ல அதனுடைய சட்டங்களை பூர்ணமாக பார்ப்போம். வாஹிரு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.